80s 90sல வெளிவந்த உலக தரத்துக்கு இணையான தமிழ் சினிமா திரைப்படங்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். 1986ஆம் ஆண்டு இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் திரைப்படம். இந்த விக்ரம் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னாலே ரொம்ப அட்வான்ஸா எடுத்திருப்பாரு கமலஹாசன் சார் அவர்கள். படத்துல பயன்படுத்தப்பட்ட கிராபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையா இருந்தது அந்த டைம்ல. அதே போல ஃபர்ஸ்ட் ஸ்டெடி கேமரா யூஸ் பண்ண இந்திய திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்ரம் திரைப்படம் தான். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷனல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண இந்தியன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்ரம் திரைப்படம் தான். ஃபர்ஸ்ட் ரிஸ்கி ஸ்டன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண, ஃபைட் சீன் எல்லாம் யூஸ் பண்ண ஒரே ஒரு திரைப்படம் தான் இந்த விக்ரம் திரைப்படம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர் படத்துல வந்து கன்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் காட்டுவார் இல்லைங்களா. இதை வந்து 35 வருஷத்துக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு முன்னாலே நம்ம கமலஹாசன் சார் அவர்கள் இந்த விக்ரம் படத்துல காட்டியிருப்பாரு. இந்த படத்துல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா காட்டியிருப்பாங்க. அடுத்து 1986ஆம் ஆண்டு ஆபவானன் அவர்கள் இயக்கத்துல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஊமை விழிகள் திரைப்படம். இந்த ஊமை விழிகள் திரைப்படம் ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கின திரைப்படம்னே சொல்லாங்க. இந்த படத்தோட திரைக்கதை ஆகட்டும், இந்த படத்தோட கேமரா ஒர்க் ஆகட்டும், இந்த படத்தோட மியூசிக் ஆகட்டும், இந்த படத்தோட பிஜிஎம் ஆகட்டும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு த்ரில்லர் படம், எந்த ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலும் இந்த படத்தோட ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம இருக்காதுங்க. அடுத்து 1989ஆம் ஆண்டு சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்புல பிரதாப் போத்தன் அவர்கள் இயக்கத்துல உலகநாயகன் கமலஹாசன் பிரபு அவர்கள் நடிப்பில் வெளிவந்த வெற்றி விழா திரைப்படம். இந்த வெற்றி விழா திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. இந்த வெற்றி விழா திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே, அதாவது திரைக்கதை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி திரைக்கதையே வந்திருக்காது. ஏன் இந்திய சினிமாவில் கூட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளே திரைக்கதை வந்து எந்த படத்துலயுமே வந்திருக்காதுங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே திரைக்கதை அப்படியே காப்பி பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஜாக்கி சான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருப்பாருங்க. இதுவே வந்து நம்ம தமிழ் சினிமா எப்படி உலக தரத்துக்கு இணையான சினிமாவா உயர்ந்து நிக்குதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுனா இந்த வெற்றி விழா திரைப்படம் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட நடிப்புல இயக்குனர் சுபாஷ் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த சத்ரியன் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கதாபாத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கும் ரெஃபரன்ஸுக்கு இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்து பார்க்கக்கூடிய திரைப்படம் தான் அது சத்ரியன் திரைப்படம் தாங்க. ஒரு கம்பீரமாவும் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படின்னு நடிச்சு காட்டின ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். இவரோட நடிப்பும் இந்த படத்தோட மேக்கிங் தான் வந்து பார்த்தோம்னா உலக சினிமாக்கு ஈக்குவலா இந்த சத்ரியன் திரைப்படம் பேசப்படுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பிலையும் சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன் இந்த திரைப்படம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில எத்தனையோ கேமரா வந்துச்சு, எவ்வளோ கம்ப்யூட்டர் ஒர்க் வந்துச்சு. அத்தனை கேமராக்களுக்கும் முன்னோடி, அத்தனை கேமராக்களுக்கும் பிள்ளையார் சுழி போட்ட திரைப்படம்னா இந்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் தாங்க. அதாவது படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில 4 கமலஹாசனையும் ஒரே ஃப்ரேம்ல காட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும். ராஜ் கமலை தவிர மற்ற 3 கமலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாடி டபுள் பண்ணிருப்பாங்க. அடுத்து நவரச நாயகன் அவர்கள் நடிப்புல ராஜேஸ்வர் அவர்கள் இயக்கத்துல 1992ஆம் ஆண்டு வெளிவந்த அமரன் திரைப்படம். இந்த அமரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட்னா அதுல வந்து ஒரு முரட்டு ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். அவரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாவும் ரொம்ப காமாவும் இந்த படத்துல கதாநாயகனா பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு கானா பாடல்கள் அப்படின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகுது இல்லைங்களா. இந்த கானா பாடல்களுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்ட படம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமரன் திரைப்படத்தில் வரக்கூடிய வெத்தலை போட்ட ஷோக்குல கப்புனு குத்தன மூக்குல இந்த பாடல் தாங்க. இந்த அமரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான், ஒரு தாதா அந்த மாதிரி கதை பேக்ரவுண்ட் வச்சு வந்ததுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. அடுத்து 1992ஆம் ஆண்டு பரதன் அவர்கள் இயக்கத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த தேவர் மகன் திரைப்படம். இந்த தேவர் மகன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உலக தரத்துக்கு இணையா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இந்த படத்தோட மேக்கிங் ஆகட்டும், இந்த படத்தோட சண்டை காட்சிகள் ஆகட்டும், இந்த படத்தோட பாடல்கள் ஆகட்டும், இந்த படத்தோட பின்னணி இசை ஆகட்டும், அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம்னா இந்த தேவர் மகன் திரைப்படத்தை சொல்லலாம். படத்துல நிறைய காட்சிகள் ஜாதிய வன்முறை, ஜாதி அடக்குமுறை அந்த மாதிரி காட்டினாலும் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில போய் பிள்ளைங்களை படிக்க வைங்க, விவசாயத்தை பாருங்க அப்படின்னு கமல் சொல்ற அந்த ஒற்றை வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வசனமா அமைஞ்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் இயக்கத்துல அரவிந்த் சாமி கதாநாயகனாக நடித்த 1992ஆம் ஆண்டு வெளிவந்த ரோஜா திரைப்படம். இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது முதல் ஏ ரஹ்மான் அவர்களுக்கு கிடைச்சது இந்த படத்தில் தான். அதே போல சிறந்த பாடலாசிரியருக்கான விருது வைரமுத்து அவர்களுக்கு கிடைச்சது இந்த படத்தில் தான். சிறந்த இயக்குநர்களுக்கான தேசிய விருது வந்து மணிரத்னத்துக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தான். அடுத்து பி.சி. ஸ்ரீராம் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்புல 1995ஆம் ஆண்டு வெளிவந்த குருதி புனல் திரைப்படம். டால்பி டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் முதல்ல இந்தியாவில் வந்த திரைப்படம் வந்து பார்த்தோம்னா இந்த குருதி புனல் திரைப்படம் தான். 1990
1995ஆம் ஆண்டு ஆஸ்கார் அவார்டுக்கு இந்த திரைப்படம் வந்து பரிந்துரைக்கப்பட்டது. இவ்வளவு பெருமைக்குரிய இந்த குருதி புனல் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30 நாள்ல படமாக்கப்பட்டு, அதாவது ஷூட்டிங் முடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா 30 நாள்கள் தான் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து மணிரத்னம் அவர்கள் இயக்கத்துல அரவிந்த் சாமி, மனிஷா கோயலா இவங்களோட நடிப்புல 1995ஆம் ஆண்டு வெளிவந்த பம்பாய் திரைப்படம். பம்பாயில நடந்த அந்த கலவரம் அதை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்கப்பட்டதுனால இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய த்ரெட்டனிங் இருந்ததுன்னு சொல்லாங்க அந்த 90s ஸ்பிரிட்ல. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 2 தேசிய விருது வாங்கியிருக்கு. ஒன்னு வந்து சிறந்த தேசிய ஒருங்கிணைப்பு திரைப்படத்துக்காக வந்து மணிரத்னத்துக்கு வழங்கியிருக்காங்க. இன்னொன்னு வந்து சிறந்த எடிட்டிங்காக சுரேஷ் ஹர்ஷா அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்புல இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்துல 1996ஆம் ஆண்டு வெளிவந்த இந்தியன் திரைப்படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட மேக்கிங், இசை, பாடல்கள் எல்லாமே வந்து பெரிதளவுல பேசப்பட்டாலும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்கப்காக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ரொம்பவே மெனக்கெட்டு இருப்பாருன்னு சொல்லாங்க. அபய் சண்முகில கூட பாத்தீங்கன்னா அவரோட மேக்கப் 6 மணி நேரம் நிற்கும். ஆனா இந்த இந்தியன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் போடுற மேக்கப் ஒன்லி 1.5 hour, அதாவது 1.5 மணி நேரம் தாங்க. அதுக்குள்ள இவர் மேக்கப் போட்டு நடிச்சணும். அந்த மேக்கப் போயிடுச்சுன்னா திரும்பவும் மேக்கப் போட்டு திரும்பவும் நடிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் இயக்கத்துல பிரசாந்த் நடிப்புல 1998ஆம் ஆண்டு வெளிவந்த ஜீன்ஸ் திரைப்படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா உலக அதிசயம் 7 காட்டினது. அதே போல இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்களை நடிக்க வச்சது, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த படத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த மோஷன் கேமரா தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட். சோ இந்த மாதிரி கேமராவை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்ற படத்துல காட்டியிருப்பார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். ஆனா மைக்கேல் மதன காமராஜன்ல காட்டப்பட்ட கேமரா வேற, இதுல காட்டப்பட்ட கேமரா வந்து வேற. மைக்கேல் மதன காமராஜன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 கமலும் வெவ்வேறு கெட்டப்ல இருப்பாங்க, அதனால ஈஸியா காட்டிட்டாங்க. ஆனா ஜீன்ஸ் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பிரசாந்த் ஒரே மாதிரி இருப்பாங்க. சோ அதுதான் இதுல சேலஞ்சிங்கான விஷயம். 2 பிரசாந்த், 2 நாசர், இவங்க 4 பேரையும் ஒன்னா ஒரே மாதிரி காட்டினது தான் சேலஞ்சான விஷயம். சோ இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மோஷன் கேமரா வந்து பயன்படுத்தி கலகியிருப்பார் நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள். சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 80-90 காலகட்டங்கள்ல வெளிவந்த உலக தரத்துக்கு இணையான தமிழ் சினிமா வந்து நம்ம பார்த்தோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னால 40, 50, 60, 70களே வந்து பாத்தீங்கன்னா உலக தரத்துக்கு இணையான தமிழ் சினிமாவில் உலக சினிமா எடுத்திருப்பாங்க. சோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்திங்க, நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.